செப்டம்பர் 10ஆம் தேதி கேரளாவில் கம்யூனிஸ்ட் அரசு ஐயப்பனுக்கு விழா எடுக்கிறாங்க. ஆச்சரியத்தை பாருங்க. தமிழ்நாட்டில் போன ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 2024 திமுக அரசு முருகருக்கு விழா எடுத்தாங்க பழனியில். அகில உலக முருகர் மாநாடு பழனியில் நடத்தினது யாருங்க? திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி. ஆனால் எப்படி ஸ்டாலின் ஐயா எவ்வளோ விவரமானவர்னா, அந்த மேடைக்கு போனால் பிரச்சனையாக மேடைக்கே போகலை. சென்னையிலிருந்து முதல் நாள் வீடியோ கான்ஃபரன்ஸில் நேரடியாக தொலைதூரத்திலிருந்து நேரடியாக விசியில் வந்து அப்படியே மக்களுக்கு பார்த்து பேசிட்டார். இரண்டாவது நாள் உதயநிதி ஸ்டாலின் அவரும் வீடியோ கான்ஃபரன்ஸில் வர்றார். சேகர் பாபு மட்டும் தாடியை பெருசாக வளர்த்துக்கிட்டு சில சாமிகள்லாம் பக்கத்தில் உட்கார வச்சுக்கிட்டு முருகரை திமுக மட்டும்தான் காப்பாற்றுன்னு 2 நாள் நாடகம் போட்டாங்க. அப்போ இந்து முன்னணி எதுக்கு இருக்கணும் தமிழ்நாட்டில்? ஏங்க, திமுக காரே நான் முருகரை காப்பாற்றுன்னு நீங்கள் மாநாடு போட்டால் அந்த மாநாட்டில் மொத்தமாகவே அரங்கத்துக்குள்ளே ஒரு 2000 பேர் உட்கார்ந்துருந்தாங்க. அதே இந்து முன்னணி நாங்கள் முருகரை காப்பாற்றுகின்றோம், முருகருக்காக நிற்கின்றோம் என்று சொல்லும் பொழுது 7.5 லட்சம் பேர் மதுரைக்கு வர்றாங்க ஒரே நாள். நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். எப்படி நாம் செய்கிற வேலையை அவன் எடுத்து அதை அப்படியே அதுக்கு லைட்டாக பவுட்ரு கிவுடர்லாம் போட்டு லிப்ஸ்டிக் எல்லாம் போட்டு எப்படி மறுபடியும் அவன் பண்ணுறாங்கிறத நல்லா நீங்கள் பார்த்துக்கணும். அந்த மாநாட்டில் 21 தீர்மானம் போட்டிருக்கிறாங்க. ஆச்சரியங்க, 21 தீர்மானம். அதில் 8வது தீர்மானம் என்னென்னா, இந்து அறநிலைத்துறை கோவில்கள் தமிழ்நாட்டில் எங்கே இருக்கோ அங்கே திமுக அரசு ஸ்கூலில் காலேஜில் படிக்கிற குழந்தைங்களை கூட்டிகிட்டு வந்து கந்த சஷ்டி பாராயணத்தை படிக்க வைப்போம். 8வது தீர்மானம். பழனியில் திராவிட முன்னேற்ற கழக அரசு முருகர் மாநாட்டில் போட்ட தீர்மானம். ஆகஸ்ட் 2024க்கு பிறகு இன்னைக்கு ஒரு ஆண்டு முழுமையாக முடிந்திருக்கிறது. இது ஒரு ஆண்டில் ஏதாவது ஒரு அறநிலைத்துறை கோவிலில் யாராவது ஒரு குழந்தைய திமுக அரசு கோயிலுக்குள்ள கூட்டி வந்து நீங்க கந்த சஷ்டி கவச பாராயணம் பாடுங்கன்னு ஒரு குழந்தை படுறாங்களா? கிடையாது. பொய் பொய். கோபம் அதிகரிச்ச உடனே நீங்க எதை கேட்டால் சந்தோஷப்படுவீங்களோ அதை சொல்வது திமுகவினுடைய வாடிக்கை. இந்து விரோத அரசா மாறிடுச்சு, மக்களுக்கு கோபம் வந்துருச்சு. அவங்க என்ன சொன்னா சந்தோஷப்படுவாங்களோ சும்மா சொல்லிட்டு போயிடலாம். யார் கேட்க போறாங்க? தேர்தல் அறிக்கையில் வருஷத்துக்கு 1000 கோடி ரூபாய் கோவில் புனரமைத்து கொடுப்போம். யார் கேட்பாங்க? 4 ஆண்டுகளில் 4000 ரூபாய் செலவு செய்திருக்கணும், 155 கோடி ரூபாய் தான் செலவு செஞ்சிருக்கோம். யார் கேட்க போறாங்க? அதனால் இந்த ஒரு ஆண்டு காலம் முழுவதுமே தேர்தல் வருவதற்கு முன்பு திராவிட முன்னேற்ற கழக அரசு இது போன்ற கவர்ச்சிகரமான பல விஷயங்களை சொல்ல போறாங்க. நீங்கள் அதை நம்பக்கூடாது என்பதற்காக முதல்லயே இப்பவே உங்களுக்கு சொல்லிட்டேன். தயவு செஞ்சு நீங்க அதை நம்பாதீங்க.